கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தின் சில காட்சிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, பூமியின் ராஜ்யங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள், இவைகளை வெளிப்படுத்துவது தான் வெளிப்படுத்தின விசேஷம். இதனுடைய ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது. தெய்வ மனிதர், தெய்வனால் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்கலான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் அன்பு பால்ராஜ் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களுக்கு அணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தானை பற்றிய 2வது செய்தியை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். சாத்தான் ஜென்ம விரோதி. அவனை குறித்து 2 நூல்கள் அதிகப்படியாக விளக்குகின்றன. ஒன்று ஏசாயா 14ஆம் அதிகாரம், இன்னொன்று எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். அதில் உள்ள சில வசனங்களை நான் வாசித்துவிட்டு நாம் செய்திக்கு தொடர்வோம். ஏசாயா 14 எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 14:12 முதல். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில் விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் விட்டிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் என்று தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இன்னொரு தடவை வாசியுங்கள். அந்த அதிகாரம் முழுமையுமாக பிசாசின் காரியங்களை குறித்து, சாத்தானுடைய காரியங்களை குறித்து இன்னும் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எசேக்கியேல் பாருங்கள். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்திலும் நாம் காணும் பொழுது, எசேக்கியேல் 28:11 முதல், இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமைதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேகவாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்க நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி, காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அனிதத்தினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய்.
ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை நான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று தொடர்ந்து ஆண்டவர் சொல்வதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். சாத்தான் ஏற்கனவே ஒரு பகுதியை நாம் சிந்தித்திருக்கிறோம். இது பகுதி 2. சாத்தானுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி. ஒரு காலத்தில் லூசிஃபர் என்று அழைக்கப்பட்டவன், பிரதான தூதர்களில் ஒருவன். லூசிஃபர் அழகிலே சிறந்தவன், அறிவு மிகுந்தவன், ஆண்டவருக்கு அருகே விளங்கியவன். பாவம் செய்ததினாலே பூமிக்கு தள்ளப்பட்டவன், பூமிக்கு அதிபதியாக மாறினவன். இருப்பினும் பரலோகத்திற்கு அவ்வப்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கத்தக்கதாக ஆணை பெற்றவன். இதெல்லாம் அவனுடைய காரியங்களாக இருப்பதாக வேதத்தில் சில வசனங்களிலே நாம் வாசித்தோம். எல்லாரையும் ஆண்டவர் சிருஷ்டித்தது போல அவனை ஒரு காலத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்தார். கொலோசியர் 1:16 சிருஷ்டிக்கப்பட்டவன். அதிக நாட்களாக அவனிடத்தில் பாவம் காணப்படவில்லை. அதற்கு பிறகு 2 பாவங்கள் குறிப்பாக, 1 பெருமை, 2 வியாபாரத்தின் மிகுதி, செல்வச்செருக்கு. 1 பெருமை, 2வதாக செல்வச்செருக்கு. இதனாலே அவன் வீழ்ந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். அவன் விழும்போது தன்னோடு கூட பிற தூதர்கள் பலரை அவன் அழைத்து வந்தான். அவர்கள் அவனோடு சேர்ந்து விழுந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனோடு சேர்த்து கொண்ட தூதர்கள் பிசாசுகள் என்று வேதத்திலிருந்து நாம் விளங்கி கொள்ளலாம். யார் இந்த பிசாசுகள்? சாத்தானோடு கீழே விழுந்து போனவர்கள். சில தூதர்கள் நமக்கு தெரியுமே. காபிரியல் தூதன், நற்செய்தியாளன். மிகாவேல், போர் தலைவன், படைத்தலைவன். ரஃபேல், குணமாக்கும் ஊழியன். இப்போ லூசிஃபரை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை பின்பற்றுகிறவர்கள் பிசாசுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். யோவான் பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 8ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கையிலே 39ஆம் வசனம் முதல், அதற்கு அவர்கள், யூதர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். யாரிடத்தில் பேசுகிறார்கள்? தேவனுடைய குமாரனிடத்தில் பேசுகிறார்கள். 42, இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். 43, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள். ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை அறிந்து அவமானப்படுத்துகிறவர்கள், ஆண்டவருக்கு பிரியமற்றவர்கள், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 44ஆம் வசனத்திலே, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இராதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லி தொடர்ந்து அறிவிப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக பிசாசை பின்பற்றுகிறவர்கள், சாத்தானை பின்பற்றுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பொய்க்கு பிதாவாகிய பிள்ளைகள், அவர்கள் எல்லாரும் பிசாசை பின்பற்றக்கூடிய தூதர்களாக, பிசாசுகளாக இருப்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கருத்தை யூதா 6ஆம் அதிகாரம் ஆமோதிப்பதாகவும் நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக சாத்தான் பிரதானமான பகைவன். அதற்கு பிறகு அவனோடு கூட விழுந்து போன தூதர்கள், பிசாசுகள். அதற்கு பிறகு பிசாசை பின்பற்றக்கூடிய மனிதர்கள். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இவைகளெல்லாம் பிசாசை பின்பற்றக்கூடிய ஏதுக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாவிகள், யாரெல்லாம் போய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் பிசாசுக்கு அடிமைகளாக ஜீவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே
பிசாசின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். பரிசுத்தவான்கள் கூட, ஆண்டவருடைய சீஷர்கள் கூட பிசாசை பின்பற்றுவதாக இருந்தால் அவர்களும் ஆண்டவருக்கு எதிரிகளாக கருதப்படுகிறவர்கள் என்று சொல்லி மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஒரு தடவை ஆண்டவர் கேட்பார் சீஷர்களிடத்திலே, ஆமா, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்னார்கள், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் உம்மை எரேமியா என்றும், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்றாங்க என்று சொன்னதற்கு, நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு சந்தோஷம், பாராட்டுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினாய். நீ பூலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் இதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்படி சொல்லிட்டாரா? பெருமை வந்துட்ட, பெருமை வந்தது, சந்தோஷத்தோடு பெருமையும் வந்தது. எங்கே? மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே. மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே பெருமை வந்தது அவனுக்கு என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பரலோகத்தின் சாவி கிடைக்குமாமே, உலகத்தில் கட்டுவது எல்லாம் பரலோகத்தில் கட்டப்படுமே, உலகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோக ராஜ்யத்தில் கட்டவிழ்க்கப்படுமே, பெரியாள் ஆயிட்டேனே என்று சொல்லி தன்னை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது 20ஆம் வசனம், மத்தேயு 16:20, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு, பேதுருவோடு சேர்த்து தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். 21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பிரச்சனை வந்துட்ட. அப்பொழுது பேதுரு அவரை தனி அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பிசாசு வந்தாச்சா? அடுத்த வசனம் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்று சொல்லி தொடர்ந்து கற்பிப்பதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். எனக்கு பின்னாக போ சாத்தானே. யார் அந்த சாத்தான்? பேதுரு. சாத்தானுடைய ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவனே என்று சொல்வதாக பார்க்கிறோம். எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று கடிந்து கொள்வதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். சிலர் சொல்றாங்களே, சில சபையினர், பேதுரு தான் ஆண்டவருக்கு விருப்பமான ஒரு பெரிய சீஷன், அவன் கையிலே பரலோகத்தின் சாவிகள் கொடுக்கப்பட்டாச்சு, அவன்தான் திருச்சபையின் அஸ்திபாரம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் அவனை பார்க்கும் பொழுதே சொல்லிவிட்டார். எனவே திருச்சபையின் அஸ்திபாரம் பேதுரு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டே. தப்பு தப்பு. சாத்தான் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா? இடரல் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா? மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவன் மேல் ஆண்டவர் சபையை கட்டுவாரா? எனக்கு பின்னாக போ சாத்தானே இந்த ஆண்டவர் சொன்னாரே. இல்லவே இல்லை. பேதுரு திருச்சபையின் அஸ்திபாரம் அல்ல, சாதாரணமான ஒரு ஆள். இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து அவன் ஆண்டவரை மறுதலிக்க போகிறான், சபிக்க போகிறான். ஆண்டவரை யாராவது சபிப்பாங்களா? இயேசுவை ஆண்டவரை சபிக்க போகிறான், சத்தியம் பண்ண போகிறான் என்னெல்லாம் அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, அப்படின்னா திருச்சபையின் அஸ்திபாரம் யார்? பாடியிருக்கீங்களே நீங்க ஆலயத்தில், சபையின் அஸ்திபாரம் நம் மீட்பர் கிறிஸ்துவை என்று சொல்லி போடப்பட்ட அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற ஒரு அஸ்திவாரத்தை ஒருவராலும் போட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றி இருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே. ஆக அஸ்திபாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் அறிய கடவோம். பிசாசோ பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட முன்னாள் தூதன் லூசிஃபர் கீழே தள்ளப்பட்டான். இருப்பினும் அவனுக்கும் பரலோகத்துக்கும் தொடர்பு இருந்தது. அவ்வப்போது தேவனுடைய சந்நிதியிலே அவன் வந்து நின்றதாக நம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அவனுடைய வல்லமை இன்னும் தொடர்ந்து இன்னும் சில காலம் வரை நீடிக்கிறது என்று சொல்லியும் வேதத்திலே பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தல் விசேஷம் 12:10 பிறகு அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டான், பாதாளத்திலே தள்ளப்பட்டான். பிறகு கொஞ்ச காலம் அவன் விடுதலை அடைந்தான். அதற்கு பிறகு பாதாளத்திலே தள்ளப்பட்ட அவன் கொஞ்ச காலத்திலே அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். பல வசனங்களிலே நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 10ஆம் அதிகாரத்தையும் 12ஆம் அதிகாரத்தையும் 20ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது நான் சொல்லப்பட்ட எல்லா சங்கதிகளும் அங்கே விஸ்தீரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அந்தகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான் என்று சொல்லி கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லியும் அவனை குறித்து யோவான் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். இன்னும் இந்த பெரிய குழி, அதற்கு ராஜாவாக அதற்கு அதிபதியாக அவன் இருந்தான் என்று சொல்லியும் வெளிப்படுத்தும் விசேஷம் 9:11 நாம் பார்க்கிறோம். எப்படியாக சாத்தான் வல்லமைகளை அடைந்தவன், வல்லமைகளை போக போக இழந்தவன், வரும் நாளிலே அக்கினி கடலுக்கு ஆளாக போகிறவன் என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். சரி, இந்த பிசாசின் முக்கியமான தொழில்கள் யாவை? ஏராளமான தொழில்கள் உண்டு, ஏராளமான வேலைகள் அவனுக்கு உண்டு. முக்கியமான சில காரியங்களை நாம் பார்த்து விடுதல் நல்லது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எளிதாக மனதில் வைத்துக் கொள்ளலாமே. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவனை திருடன் என்று சொல்லி ஆண்டவர் வர்ணிக்கிறார். யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு, ஆடுகளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக பிசாசு, திருடன், கொலைகாரன் என்று பண்றதில்ல, அவன் அழிக்கக்கூடிய அழிம்பன் என்று சொல்லியும் அவனை குறித்து வேதம் நமக்கு அறிவிக்கிறது. முதலாவதாக அவன் திருடன், திருடக்கூடியவன், யோபுவிடமிருந்து எல்லாவற்றையும் அபகரித்தவன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோபு சொந்தத்தை, சொத்தை, சுகத்தை, சொந்த மனைவியை சற்று நேரம் இப்படி பல இடங்களிலே அபகரித்தவன் பிசாசு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் நீளமாக ஆழமாக மத்தேயு 13:19 1 கொரிந்தியர் 5:5 மக்களை குருடாக்கி எல்லாவற்றையும் கவர்ந்து கொள்கிறவன் யோவான் 10:1-10 நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறிப்பெடுப்பதோடு அவற்றையெல்லாம் தனியாக வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிசாசை பின்பற்றுகிறவர்கள் அவன் எப்படி களவு செய்கிறானோ, திருடனோ, அதுபோல திருட்டு வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள். சரி, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா அல்லது பிசாசின் பிள்ளையா என்பதை பார்த்து விடுவோமா? கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமாக, கடினமாக இருக்கிறதோ? கேளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் கனிவோடு பேசினார், ஆண்டவர் கண்டனத்தோடு பேசினார், ஆண்டவர் கடிந்து கொண்டு பேசினார். பலவிதமான பேச்சுக்கள் ஆண்டவரிடத்தில் உண்டே. ஆண்டவரை பின்பற்றக்கூடிய உண்மையான ஊழியர்கள் அவரை போலவே பேசுவார்கள். சரியா? ஆக முதலாவதாக களவு செய்யாதிருப்பாயாக என்பது 10 கற்பனைகளிலே ஒன்று என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது. களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது, பிறருக்கு சொந்தமான எதையும் எவரையும் அபகரிக்க கூடாது என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அம்மா அப்பாவை கூட கொள்ளையிடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தெரியுமா உங்களுக்கு? சட்டை அப்பா கழட்டி போட்டிருக்காங்களே அந்த கொடியில, அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா அப்படியே எட்டி பார்க்குத, அதை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கொள்ளையடித்து அது துரோகம் அல்ல என்பவன் பாழ்கடிக்கிற மனுஷனுக்கு தோழன் என்று சொல்லி நீதிமொழிகளிலே 28ஆம் அதிகாரம் 24 வசனத்திலே நாம் காண்கிறோம். அடுத்தவர்களை கொள்ளையடிப்பது, அம்மா அப்பாவை கொள்ளையடிப்பது, ஆண்டவரை கொள்ளையடிப்பது. ஐயா, ஆண்டவரை கொள்ளையடிக்கிறோமா? மல்கியா பாருங்கள். மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் கடைசி அதிகாரங்களிலே நாம் காணும் பொழுது மல்கியா 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி நான் ஆண்டவரை கொள்ளையடிக்கிறோம், திருடுகிறோம் என்று சொல்லி 8ஆம் வசனம் முதல் மல்கியா 3:8 முதல் மனுஷன், நீங்க நான் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கேன் a man rob God? மனுஷன் தேவனிடத்திலே திருடலாமா என்பது சரியான மொழிபெயர்ப்பு. சரி, 8 மீண்டும். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. தசம பாகம்னா 10/1. நமக்கு வருமானம் 1000 ரூபாயா, 100 ரூபா ஆண்டவருக்கு சொந்தம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்படின்னா என்கிட்ட இருந்து திருடி இருக்கீங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வேதம் சொல்கிறது. இந்த விஷயத்திலே, இந்த தசம பாக காணிக்கை விஷயத்திலே பரீட்சை பார் என்ன ஆண்டவர் சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். தசம பாகம் யூதருடைய காணிக்கை. கிறிஸ்தவருடைய காணிக்கை என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் 100% வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்தவ காணிக்கை 100%, வெறும் 10% அல்ல. அட்லீஸ்ட் குறைந்தது 10% நீங்கள் கொடுத்து படிப்படியாக உங்களுடைய காணிக்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. முதலாவதாக அடுத்தவர்களை கொள்ளையடிப்பது, அடுத்தது அம்மா அப்பாவிடம் திருடுவது, மூன்றாவதாக ஆண்டவரை வஞ்சிப்பது, நான்காவதாக அரசாங்கத்தை திருடுவது, இந்திய அரசாங்கத்தை திருடுவது, அரசாங்கத்துக்கு விரோதமாக வாழ்வது, அரசாங்கத்திலே திருடுவது. ரோமர் 13ஆம் அதிகாரம் பாருங்கள், எப்படி பாரத நாட்டை நாம் கொள்ளையடிக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். ரோமர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். எந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நின்றாலும் ஆண்டவருக்கு எதிரான பாவம் வேதம் சொல்கிறது. அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள். ஆக்கினை வரும். எதிர்த்து நின்றால் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லி எவரையும் திருடாமல் எவரையும் வஞ்சிக்காமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. 3. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். எவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான்? அரசாங்க அதிகாரி. The government servant is God's servant. தேவனுடைய ஊழியக்காரன் யார்? தேசத்தின் அதிகாரி என்று சொல்லி வேதத்திலிருந்து வழங்கிக் கொள்கிறோம். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே என்று சொல்லி 6ஆம் வசனம். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள், டாக்ஸ். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்களே. டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆண்டவருடைய ஊழியம் வேதம் சொல்கிறது. சரியா? இதற்காகவே நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரர்களாக இருக்கிறார்களே. வரி பிரிக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் வேதம் சொல்கிறது. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். தெளிவாக இருக்கிறது வேதத்திலே. அரசாங்கத்தையும் திருடக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்பிக்கிறது. ஆக பிசாசு திருடன், நாம் திருடர்களாக இருக்கக்கூடாது. பிசாசை பின்பற்றுகிற பிசாசின் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக அவன் கொலை செய்கிறவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இங்கே பிசாசை குறித்து பார்க்கும் பொழுது, சாத்தானை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கொலைகாரன். நம்ம எப்படி இருக்கோம்? கடவுளுடைய பிள்ளைகளா, தேவனுடைய பிள்ளைகளா? கொலை செய்கிறோமா? கொலை செய்யாதிருப்பாயாக என்பது 10 கட்டளைகளிலே ஒன்று. தற்கொலை பாவம். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திலே திரும்பி செல்ல வேண்டும். உயிரை எடுப்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. ஆற்றிலோ குளத்திலோ அல்லது ஒரு கட்டடத்திலிருந்து கீழே விழுந்தோ அல்லது சமுத்திரத்திலே பாய்வதோ அல்லது விஷத்தை எடுத்துக்கொள்வதோ பாவம். அதை தின்ற பிறகு அல்லது சாப்பிட்ட பிறகு அல்லது விழுந்த பிறகு எங்கே போவோம் என்று உங்களுக்கு தெரியுமா? தற்கொலை பாவம்.
உடனடியாக நரகத்துக்கு நேராக நம்ம இழுத்துச் செல்லும். விட்டுவிடுங்க. முதலாவதாக கொலை, இரண்டாவதாக தற்கொலை, மூன்றாவதாக கருச்சிதைவு. பிள்ளை வைத்துக்கொள்ள அழிக்கிறாங்களே. என்னத்தை அழிக்கிறாங்க? தேவனுடைய சாயல் அழிக்கிறாங்க, தேவனுடைய சித்தத்தை அழிக்கிறாங்க, தேவனுடைய சொத்தை அழிக்கிறாங்க. தேவனுக்கு சொந்தமான ஒரு பொருள், அந்த சிசு, அதை அழிக்கிறாங்க. அதுக்கு உரிமை உண்டா உங்களுக்கு? இதெல்லாம் பாவச் செயல், இதெல்லாம் பிசாசின் செயல். அதை பின்பற்றுகிறவர்கள் பிசாசை பின்பற்றக்கூடியவர்கள். உங்களுக்கு தான் நான் சொல்றது எல்லாமே நல்லா விளங்குமே. ஷார்ப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. கொலை செய்யாதிருப்பாயாக, தற்கொலை பண்ணாதிருப்பாயாக, கருச்சிதவி செய்யாதிருப்பாயாக. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி 1 யோவான் 3:15 பார்க்கிறோம். பகை கொலை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கோபப்படுவது கூட கொலை என்று சொல்லி மத்தேயு 5:22 நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக விலகி ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாக பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் நம்மை காத்துக் கொள்கிறோம். முதலாவதாக திருடன், இரண்டாவதாக கொலைகாரன், மூன்றாவதாக அழிம்பன், அழிக்கிறவன். யோபனுடைய எல்லாவற்றையும் அழித்து போட்டானே. மற்றவர்கள் மேல் அன்போடு இருக்க வேண்டிய ஒழிய அழிம்பர்களாக இருக்கக்கூடாது. பிசாசின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்திலே வாழவே கூடாது. பிசாசு தந்திரம் உள்ளவன், பொய்யன், அது மட்டுமல்ல ஏமாற்றுகிறவன், அது மட்டுமல்ல குற்றஞ்சாட்டுகிறவன். எல்லா பாவங்களையும் செய்ய நம்மை தூண்டிவிட்டு கடைசியில கர்த்தருக்கு முன்பாக குற்றஞ்சாட்டுகிறவன். அனுதினமும் இயேசு எனக்கு அருகிலே நிற்கிறார். அதிகாலையிலே எனக்கு முன்பாக 2 பேர், ஒன்று இயேசு, இன்னொன்று பிசாசு. இயேசு என்ன சொல்கிறார்? பால்ராஜ் அதிசயமணி இடத்திலே இயேசு என்ன சொல்கிறார்? என் மகனே, என்னை நிந்திக்கிறவன் பிசாசு, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானமுள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. ஆண்டவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிலே, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அளவிலே நான் வாழ வேண்டுமே ஒழிய பிசாசை பின்பற்றி அவனுடைய பிரதிநிதியாக வாழவே கூடாது. சாத்தானை குறித்த 2வது செய்தியை நாம் பார்த்தோம். அவனை எவ்விதத்திலும் பின்பற்றாமல், திருட்டு வேலைகளில் ஈடுபடாமல், கொலைகாரர்களாக ஜீவிக்காமல், அடுத்தவர்களுக்கு முன்பாக அன்புள்ளவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய அழிம்பர்களாக வாழக்கூடாது. இந்த காரியங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நாம் இவற்றை தேவ கருவையினாலே ஆண்டவருடைய வல்லமையினாலே கடைபிடித்து அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ கடவோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, சாத்தானை குறித்த 2வது பகுதியை நாங்கள் சிந்தித்தோம் சுவாமி. அவன் திருடன், அவன் கொலைகாரன், அவன் அழிக்கக்கூடியவன். இந்த குணாதிசயங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதவாறு நாங்கள் மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்கள் உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய நீதியின் பாதையிலே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. சாத்தான் எந்த விதத்திலும் எங்களை குறித்து உம்மிடத்தில் குற்றஞ்சாட்டாமல் இருக்கத்தக்கதாக தெய்வ பயத்தோடு பக்தியோடு உன்னதமானுடைய மறைவிலே சர்வ வல்லவருடைய நிழலிலே நாங்கள் வாழ்ந்து வரத்தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.